எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்? திங்கக்கிழமை. இன்னைக்கு வந்து என்னன்னா டிரைவிங் vlogs தாண்டி கடைக்கு போய் vlogs எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம். இப்போ என்னன்னா நம்ம டீம்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான், எங்கள் மாமா பையன். அவன் வந்து என்னையும் இந்த vlogsக்குள்ளே சேர்த்து விடுங்க அப்படின்னா. ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் இன்னைக்கு நம்ம கடையில் போய் ஒரு vlogs அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து ஒரு vlogs மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிளான் பண்ணோம். ஸோ நம்ம கூட வந்து என் தம்பி இன்னைக்கு ஜாயின் ஆயிருக்கான். இவன் பேர் பிரவீன். சரி, அப்படியே வணக்கம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒவ்வொருத்தங்களாம் கூட்டு போக முடியாது. இதில் வந்து 2 பேர், மொத்தம் 6 பேர். இதில் 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. இந்த 2 பேரை வந்து நம்ம வந்து அடுத்த இடம் நம்ம சேர்த்து கூட்டு போயிடலாம். ஸோ இப்போ இருக்கிறவங்கள வச்சு நம்ம கூட்டு போகிறோம். ஓகேயா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம காரில் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி டிரைவிங் சீட்டோட சீட் பெல்ட் போட்டுவாங்க, ரொம்ப முக்கியம். ஓகேயா? அதான் எல்லாருக்குமே சேஃப். அதான் ரொம்ப சேஃபு. இப்போலாமா அந்த இருக்காங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன டீம்லாம் அந்த தான் இருக்காங்களா, அவங்க தான். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. வெல்கம் டு AM vlogs. காணோம் தனுஜா. ஆமா, தியாங்க. இவ பேர் தனுஜா கிடையாது, டோரா. ஓகே. இவ பேர் தனுஜா, என் பேர் அகிலேஷ், இவ பேர் மகதி. ஸோ இதுதான் நம்ம டீம். இப்போ இவங்க எல்லாத்தையும் கடைக்கு கூட்டு போய் யாருக்கு என்னென்ன வேணுமோ முதல்ல என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதை வச்சுதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். இதான் எல்லாருக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸா? ஃபர்ஸ்ட் அக்கி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பிரியாணி வேணும். பிரியாணி வேணுமா? பிரியாணி தான் வீட்டுல போட்டுக்கிட்டு இருக்காண்டா. இப்போ வந்து வேற ஏதாவது கேட்டா ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம். பிரியாணி வீட்லயே ஆக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, அதனால நம்ம நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்க்காக கடைக்கு கூட்டு போறோம். இப்ப அடுத்து வந்து மகதி அக்கா உனக்கு என்னக்கா வேணும்? எனக்கு வந்து லேஸ் வேணும். லேஸ் வேணுமா? சரி, ஓகே. அடுத்து சிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடுறேன். ஓகே. தனு அக்கா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து சாக்லேட் வேணும். சாக்லேட் கிடையாது. சரி, ஓகே. ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லியிருக்கீங்களா? ஒவ்வொன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ வந்து மெஜாரிட்டி வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். மகதி அக்கா மட்டும் லேஸ் சொல்லியிருக்கீங்களா? லேஸ் மட்டும் ஏதாவது கடையில கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா எனக்கு கோல்டு இருக்கு, அதனால ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிடுறேன். அப்புறம் எங்க அம்மா என்னை அடிப்பாங்க. யாரம்மா? உங்க அம்மா உங்களை அடிப்பாங்க? சரி, ஆல்ரெடி அது கோல்டு. ஸோ இப்போ ஐஸ்கிரீம் எங்க போனோம்? எங்க போயிடுவாங்க? இன்னைக்கு தீபாவளிங்கிறதுனால ஐஸ்கிரீம் கடைகள்லாம் இருக்கானே தெரியல. கடை இருக்கான்னு பார்ப்போம். கடை இல்லைன்னா சாக்லேட் தான். கடை இருந்ததுன்னா ஐஸ்கிரீம் வித் சாக்லேட். லெட்ஸ் கோ गाइस. ஒரு கடை போயிருக்காங்க. இன்னும் 2 பாய்ஸ் உண்டு, சின்ன பசங்க. 2 பேரும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அவங்க கேரளா போயிருக்காங்க, டூருக்கு போயிருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோல தான் இவங்களை கூட்டு வரணும். நம்ம எங்க போறோம் இன்னும் போயிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம அவங்க எல்லாத்துக்கும் சாக்லேட் வாங்குறதே கடை கூட்டு போறோம். கடையில சாக்லேட் கடையே காணோம். எல்லாத்துக்கும் இப்படி தான் பண்றாங்க. கொஞ்சம் லேட் ஆயிட்டுனா நாங்களால ஒன்றும் செய்ய முடியாது. என்ன மேடம்? லேட் ஆயிட்டுனா என்ன பண்றீங்க? இங்க பாருங்க மேடம், ஒரு நிமிஷம். பார்க்க முடியாத மேடம். மேடம் கொஞ்சம் வெக்கப்படுறாங்க vlog எடுக்கிறதுனால. மகதியக்கா, உனக்கு தெரிஞ்ச கடை எதுவும் இருக்கா? எனக்குலாம் தெரிஞ்ச கடை இல்லை. எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, அது ஓபன்ல இருக்குமா என்னன்னு தெரியல. யாரு? எனக்கு ஸ்மார்ட் பஸ்ஸர் ஓபன்ல இருக்கு. ஸ்மார்ட் இவர் எல்லா கடையும் பூட்டி இருக்கா? இல்ல, பீஸா கடை போறோம். பீஸா சாப்பிடணுமா? வேலை அரசல பீஸா. இப்ப என்னன்னா எல்லா கடையும் போய் பார்த்துட்டோம். ஒரு கடையிலையுமே ஓப்பன்ல இல்லை. எல்லா கடையும் க்ளோஸ்ல இருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம்னா, அதனால ரவுட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் வீட்டுல போய் விட போறோம். டேரி மிட்டா பர்பிள். ஓகே, லாஸ்ட் வேற. உனக்கு இவனுக்கு தான். ஸோ கடைக்கு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. ஒவ்வொருத்தவங்க கேட்டது ஒவ்வொருத்தவங்க கிடைக்கல. ஸோ அங்கே போய் என்ன இருக்கோ அதை பார்த்து கேட்டு வாங்கியாச்சு. அவேகா, நீ என்ன வாங்கியிருக்க? கேக்கா? என்ன கேக்? என்ன கேக் அது? ப்ரௌன் கேக். அக்கி என்ன வாங்கியிருக்க? ஐஸ்கிரீம். அக்கி ஐஸ்கிரீம் கேட்டது ஐஸ்கிரீமே வந்துடுச்சு. டோரா கிட் கேட்டா?
டோரா என்ன கேட்டீங்க? சாக்லேட் தானே கேட்டீங்க. டேரி மில்க். அப்ப மகதிக்கு மட்டும்தான் லேஸ் வர வேண்டியது, கேக் வந்துருச்சு. எனக்கு கிட்கேட் வரணும். இல்ல எனக்கு டேரி மில்க் வரணும்னு நினைச்சேன், கிட்கேட் வந்துச்சு. ஐஸ்கிரீம் காமிங்க கேமரால. என்ன ஃப்ளேவர்? என்ன ஃப்ளேவர்னு தெரியல. வயலட். பிளாக் கரண்ட். பிளாக் கரண்ட் ஃப்ளேவர். ப்ளூ கரண்ட். ப்ளூ கரண்டா? இதுல பாவப்பட்ட ஜீவன் வந்து நம்ம ஆள் மட்டும்தான். எதுவும் கிடைக்கல. இப்போ வந்து யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து கூட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா 2 பேர் 3 பேர் மிஸ் ஆனாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க வெளியூர்ல. ஸோ ஒரு ஆள் மட்டும் ஆளை காணோம். ஏன் எங்க போயிருக்கா தானே அப்ஸ்காண்ட். நம்மளுக்கு இந்த ட்ரிப் அப்ஸ்காண்ட். இந்த விளாக்ல அடுத்த விளாக்ல தான் அவங்கள கூட்டு வரணும். ஸோ அடுத்த விளாக்ல 4-5 பேரா 6 பேரையும் கூட்டு போனோம். ஆமா நீங்க 3 பேரு, தியா 1, அஜிஷ் 1, லக்ஷித் 1. அப்ப 6 பேர் ஆயிடுச்சுல. எது ஓபன்ல இருக்கு? அங்க என்ன இருக்கு? லேஸ் நிறைய இருக்குமா? அப்ப நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. லேஸ் நிறைய. சரி ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு லேஸ் வந்து வாங்கி கொடுத்துறோம். ஓகே. எல்லாருக்கும் வாங்குனீங்க, எனக்கு கேட்டீங்களா? கடைசியில பாவப்பட்ட ஜீவன் பிரவீன் தான். பிரவீனுக்கு என்ன வாங்கணும் யாரா கேட்டீங்களாடா? ஸ்பெஷலா ஒண்ணு வச்சிருக்கான் மாமா வந்து ஸ்பெஷலா தான் வாங்கி கொடுக்கணும். மாமா 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 எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? அப்போ வாங்க இன்னொரு ரவுண்ட் போவோம். மகதிக்கு அவங்க ஸ்கூல்ல இது கிடையாது இல்ல. ஏன் ஸ்கூல்லாம் காட்டலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம லீவ்ல தான் வரோம். இன்னைக்கு என்ன நாள்? தீபாவளி. நம்ம வந்து ஸ்கூல் கட் அடிச்சுட்டு ஊர் சுத்தல. லீவ் அன்னைக்கு தான் கார்ல போறோம். அதனால யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இதேக்கா சாக்லேட் நல்லா இருக்கா? ஏஎம் வ்ளாக்ஸ் போனாலும் சாக்லேட் தரணும் அம்மா. அம்மாக்கு ஒரு சின்ன பைட் போதும். கேக்கு மாமா வண்டி ஓட்டிட்டு இருக்கானா? அதான் பிரச்சனையே. எந்த கடை இது இவ்வளவு கூட்டமா இருக்கு? அப்படி காட்டு கடை. சென்னை ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். சரியான கூட்டமா இருக்கீங்க. ஆமா இன்னைக்கு மண்டே இல்ல. நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன குழம்பு? சிக்கன் பிரியாணி. சிக்கன் மட்டன் பிரியாணியா? கடவுள சிக்கன் பிரியாணி. இப்ப எல்லாரும் தெரியுறீங்களா? எல்லாரும் தெரியும். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா நேரா வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு. ஏன்னா கார் எடுத்து ரொம்ப நேரம் ஆயிட்டு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள திரும்பணும். ஆனா அங்க தண்ணி இருக்கு. தண்ணி கிடக்கு. நம்ம வேற எங்க போவோம்? ஓகே गाइस, நம்ம ஸ்டெம் பார்க் பக்கத்துல தான் இருக்கு. ஸ்ட்ரைட்டா போய்டும். ஸ்டெம் பார்க் வழியா போனா ஒரு பாதை இருக்குல்ல, அந்த வழியா போயிடும். ஆமா गाइस, எல்லா இடமும் தனியா இருக்கு. ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கே தூத்துக்குடி தாங்க மாட்டேன். ஆமா மழை பெஞ்சு. அதனால வந்துட்டோம். ஓ அப்படி. ஆமா ஐஸ்கிரீம் தாங்க. ஐஸ்கிரீம் லெக்சிஸ். இங்க பாரு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது வீட்ல யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. தெரியாம பாத்துட்டோம். என்ன ஃப்ளேவரா? பிளாக் கரண்ட். பிளாக் பிளாக் கரண்டா ப்ளூபெரியா? பிளாக் கரண்ட். பிளாக் கரண்ட் கிடையாது. பிளாக் கரண்ட். CURR அதுக்கு கேக் மட்டும் இருந்துச்சு. ரவுண்டா ப்ளூ கேக் முடிஞ்சு போச்சு. கேக் முடிஞ்சு போச்சா? ஏம்மா கேக்க முடிச்சிட்டியம்மா. ஓகே, நம்ம கடைசியா இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரி, இப்போ வந்து எல்லாத்தையும் ரிவ்யூ கேட்கறோம். மதியக்கா சாக்லேட் இது எப்படி இருந்தது? அதுல என்னெல்லாம் இருக்கு? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி போட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் மேல ஒயிட் மில்கி பார்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததா? நீங்க என்ன சாப்பிட்டீங்க சார்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் இப்பவும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க? ஆமா. அது எப்படி இருந்துச்சு ஐஸ்கிரீம்? செம்ம இருந்துச்சு. அப்புறம் அது மேல என்னது சாக்லேட் முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. செம்ம இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மேடம் நீங்க? நான் கிட்கேட் சாப்பிட்டேன். கிட்கேட் சாப்பிட்டீங்களா? ஏன் வேற எதுவும் வாங்கலையா?
எப்படி இருந்துச்சு கிட்கேட்? நல்லா இருந்துச்சு. சாக்லேட் மாதிரி தானே இருக்கும். ஆமா, சாக்லேட் மாதிரி இருக்காம அப்படி இருக்கும். சரி ஓகே. இப்போ என்னன்னா இந்த பேலன்ஸ் 3 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தாங்க செத்தீங்க. ஆமா, என்னையதான் போட்டு இன்னும் ஒரு 2 guys கிடையாது, 3 guys. ஒருத்தி இருக்கா, ஆனா சின்ன பிள்ளைதான், அதனால அவளுக்கு எதுவும் தெரியாது. இன்னொரு 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் பெரிய டான்ஸ். சரி ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்களும் இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். வழக்கம் போல என்ன சொல்லணுமோ சொல்லுங்க மாதவியக்கா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.